ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்ச் நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்க்கலாமா? ஸோ அன்றைக்கி பீஃபில் ஒயிட் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ஒயிட் பிரியாணி ஒரு புலாவ் எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம். நான் என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? 3/4 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருந்தேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வெள்ளை மிளகுத்தூள். இதுக்கு மெயின் நம்ம வெள்ளை பிரியாணி வெள்ளை புலாவ் பண்ணும்போது வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை இல்லையா? இதுலேயுமே பச்சை மிளகா சேர்ப்போம், நம்ம தாளிப்புலையுமே பச்சை மிளகா சேர்ப்போம். அந்த காரம் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். தயிர் வந்து இந்த அளவுக்கு ஒரு பவுலில் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக அரை மூடி லெமன் ஜூஸை சேர்த்து அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு குட்டியாக ஒரு எண்ணெய் வாசனை கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அது வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பரட்டி வச்சிருந்த பீஃபை வேக வச்சிட வேண்டியதான். தண்ணி அதிகம் சேர்க்க வேணாம். நான் அந்த பாத்திரத்தை அலசி கொஞ்சமாக இது பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதுவே தண்ணி விட்டுடும் இல்லையா? இது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து ஒரு பாதி மூடி தேங்காய், ஒரு தேங்காயில் பாதி மூடி தேங்காயோட திக்கு பால் தண்ணிப்பால் எல்லாம் சேர்த்து அதை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. வெங்காயம் வதக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ பொரிக்கிறத வேலையை முடிச்சிக்கலான்ட்டு வெங்காயம் வந்து நல்லா லாஸ்ட்டாக நம்ம மேலாக இது பண்ணுறதுக்காக நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு அதுலேயே முந்திரியுமே பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்தது தாளிக்க வேண்டியதான். ஒரு பாத்திரத்தில் 4-5 டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த அளவுக்கு அதிக அளவில் எடுத்திருக்கேன். 2 பெரிய பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா காரம் தான் நம்ம கிரேவிலையுமே சேர்த்துருக்கோம், இதுலேயுமே சேர்த்துருக்கோம். ரைஸுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி வேக வச்சதை தண்ணி வடிச்சிட்டு பாதி அளவுக்கு கறி மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். பாதி பேலன்ஸ் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பால், அது இந்த சமயத்தில் மல்லி புதினா ஆட் பண்ணணும். அது சுத்தமாக மறந்துட்டேன். அப்புறம் கறி வேக வச்ச தண்ணி தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் தான் நான் போட்டேன். என்னென்னா அப்பங்க பில் அடிக்குது, நிறைய பேர் வராங்க போகிறாங்க. அன்றைக்கி எங்கே ரொம்ப பரபரப்பாக இருந்தாலும் மறந்துட்டேன். நீங்கள் கறி போட்டோடனே மல்லி புதினா போடுங்க. அது வதங்குற வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ரைஸு போட்டு பாதி இது பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இந்த மல்லி புதினா வச்சுக்கிறத நேரம் தம்மில் வச்சுட்டு பேலன்ஸு கறி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை மேலாக நான் எடுத்து வச்சுக்கிட்டு என்னென்னா வெங்காயம் பொரிச்சு வச்சுருந்த முந்திரி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டேன். நான் என்ன இது பண்ணியிருந்தேன்னா இதில் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கலான்ட்டு, பட் டைம் இல்லை, அதனால் நான் அப்படியே இது பண்ணிட்டேன். நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் நெய் சேர்க்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட்டில் நெய் சேர்த்து அப்படியே இதை கொஞ்சம் நேரம் தம்மில் வச்சுட்டேன். ஸோ ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக ரைஸு சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா முந்திரி கசகசா ஊற வச்சு கிரேவியில் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஜாதிக்காய் பொடி இருந்துச்சுன்னா அந்த கிரேவியில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஜாதிக்காய் பொடி அப்பங்க இல்லாதனால நான் வந்து போடலை. ஜாதிக்காய் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இன்னுமே ஃப்ளேவர் பக்காவாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக வந்துருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி மண் சட்டியில் அம்மா செஞ்சுருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. ஆனமே தேவையில்லை இந்த இதுக்கு. ஸோ அப்படியே சும்மாவே சாப்பிட்றலாம். கறியுமே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்துருந்துச்சு. வெண்டைக்காய் பச்சடி காம்பினேஷன் செம்மையாக இருந்தது. அந்த பச்சடியோட ரெசிபி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்குமே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.